அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளான தொக்கு ரெசிபி தான் பார்க்க போறீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு. இந்த தக்காளி தொக்கை நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சீங்கன்னா ஒரு 2 கிலோ 3 வச்சு சாப்பிடலாம். இந்த அருமையான ஒரு தக்காளி தொக்கை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க முடியும். இப்போ நம்ம தக்காளி தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. 400 கிராம் தக்காளி எடுத்து வச்சிருக்கிறேன் கட் பண்ணி. அடுத்தது 200 கிராம் நறுக்கின வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டை சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிறேங்க. இப்போ நம்ம தக்காளி தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். தக்காளி தொக்கு வந்து நல்லெண்ணெயில் தான் செய்ய போறேங்க. ஒரு 100 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். சூடாயிடுச்சுங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அடுத்தது நறுக்கின வெங்காயம் 200 கிராம், 1 டீஸ்பூன் விட்டு இப்போ சேர்த்துக்கலாங்க. உப்பு நல்லா வதங்கி வர்றதுக்காக. அடுத்தது 10 பல் பூண்டை சின்னதாக நறுக்கி இருக்கிறேங்க. பாருங்க, வெங்காயம் வந்து ஒரு 50% நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் குறைவான மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சீரகத்தூள். பச்சை வாசனை போயிடுச்சுங்க. 400 கிராம் நறுக்கின தக்காளி. இப்போ வந்து அடுப்பு தீயை கொஞ்சம் குறைச்சிட்டு மூடி போட்டு அப்படியே வேக வைக்கலாங்க. வெங்காயத்தோட இந்த தக்காளி நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து இந்த தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கிறோம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் கல் உப்பு. இப்போ இந்த தக்காளி தொக்கு செய்யறதுக்கு தண்ணி தேவையில்லைங்க. நம்ம மீடியமான ஃப்ளேமில் வச்சு அப்படியே நம்ம குக் பண்ணிக்கலாம். இதை மூடி போட்டுடலாங்க. இடையில கலந்துக்கலாம். இதுலேருந்து 3 நிமிஷம் ஆச்சுங்க. தொக்கு ஓரளவு ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். தொக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நல்ல செஞ்சுருக்கிறோம். ஒரு 2 நாள் வச்சு சாப்பிடலாம். சரிங்களா? இந்த தொக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதனால வெல்லம் இருந்தால் வெல்லம் சேர்த்திங்க. நான் கரும்பு சர்க்கரை இருக்கு, இதை சேர்த்திக்கிறேன். சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பைகளில் கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அருமையான தக்காளி தொக்கு ரெடிங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். இது சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கும் நல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம்.